Hi friends, welcome to நம்ம சமையல் அண்ட் ஸ்ரீவினா பொட்டிக். டுடே பார்த்திங்கன்னா வெனஸ்டே. இனிமேல் டெய்லியுமே நம்ம சேனல்லேருந்து vlog வரும். அந்த ஒரு வாரமாக வந்து நான் வீடியோஸ் வந்து போட முடியல. கொஞ்சம் வெளியே பிஸியாக இருக்கனால ஆன்லைன்லேயும் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து வீடியோ போட முடியல. அதனால் வெளியே ஒர்க்கும் வந்து ஃபங்க்ஷன் அது இதுன்னு நிறைய போயிட்டோம். அதனால் வீடியோ போடவே வந்து எனக்கு டைம் இல்லை. அதனால தான் போட முடியல. கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வெளியே போனனால எனக்கு பார்த்திங்கன்னா துணி எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. அதனால் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு மாற்றவே இல்லை. மிஷினில் வந்து ஒரு வாரமாக மிஷினில் போட்டு நல்லா மாற்றவே இல்லை. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனால வந்து இப்போ வாட்டர் ஃபோர்ஸ் மிஷின் அதனால் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம்னு பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லா போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு மணி பிளான்ட்டை வந்து நான் கவனிக்கிறதே இல்லை. அதுவும் வந்து இப்போ 1 வீக்காக பிஸியாக இருக்கனால தண்ணி மாற்றவே இல்லை. அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். மணி பிளான்ட் வைக்கும்போது எனக்கு இலை வந்து உள்ளே போகாத மாதிரி ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எந்திரிச்சோம் நம்ம அதெல்லாம் இலை மேலாவது ரொம்ப ஹாப்பியாக உள்ளே படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரெல்லாம் வந்து வாடிடும், கருப்பாயிரும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். டெய்லியும் வந்து வீக்லி வந்து 2 டைம்ஸ் மட்டும் தண்ணி மாற்றினா போதும். பாருங்கள் எவ்வளோ வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நான் வச்சு வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து எவ்வளோ வந்து லீஃப் எல்லாம் எடுத்துருச்சு. சூப்பராக இருக்குது. வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ட் வளர்த்துறது எல்லாமே வந்து கொஞ்சம் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து மணி பிளான்ட் வந்து எனக்கு நல்லா வளர்ச்சி கொடுத்துருச்சு. நான் வந்து இப்போ வெத்தலை கொடி வந்து மண் தொட்டியில் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா 2 டைம்ஸுமே வந்து நான் மண்ணில் போட்டு தான் வச்சுருந்தேன். என்னன்னு தெரியல, அது வாடிடுச்சு. எதனால் வாடுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வாட்டரில் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டிப்ஸ் இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்கள். வந்து மார்னிங் குக்கிங்லாம் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன். அதனால் குக்கரும் ஒரு 2 பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் வந்து வாஷ் பண்ண போகிறேன். தக்காளி சாப்பாடு, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நான் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து தக்காளி சாப்பாடு தயிர் மட்டும்தான் இன்றைக்கி. மதியம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடும் தயிரும் தான். ஊறுகாய் இஞ்சி பூண்டு ஊறுகாய் இருக்குது. அதை வச்சுன்னா கார் கவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி எடுக்கணும். அதனால வந்து தனியாக வந்து நான் வெளியே வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து தனியாக ஊற போட்டு வாஷ் பண்ண நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட். காலுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீமர் வந்து உள்ளே கூட்டுறக்காக வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.